தமிழ் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்னும் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பாக இருக்கட்டும், ஸோ கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருக்கட்டும், எந்த லேப்டாப்பாக இருக்கட்டும், ஸோ அதில் ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் நிறைய இடத்துல இழுக்குது. ஏன் இழுக்குது, அது எதனால ப்ரோ இழுக்குது, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது வீடியோவில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏன் முதல்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேட்டா இழுக்குது அப்படின்றத பற்றி முதல்ல ரீசனல் பார்த்துரும். ஓகேவா? ஸோ எல்லா ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்றது வரும். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கும் அப்டேட் அப்படின்றது வரும். ஸோ இந்த அப்டேட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லா ஃபோனையும் பார்த்தீங்கன்னா ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், எந்த கன்சோலாக இருக்கட்டும், அதை அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் பிசிக்கும். பட் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, பிசிக்கு பார்த்தீங்கன்னா நார்மலான ஃபோன் அளவுக்கு சின்னது கிடையாது. ஸோ இன்றைக்கான நிலைமையில் ஃபோனுக்கே பார்த்தீங்கன்னா 4GB வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. உண்மையான விஷயம் தான் இது. 4GB வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம லேப்டாப் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட் தான். ஸோ சின்ன சைஸில் தான் இருக்குல்லவா? ஸோ ஆனால் அதை விட பெரிய சைஸில் இருக்கக்கூடிய நம்ம லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபைல்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி அதிகப்படியான ஃபைல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அப்டேட்டும் பெரிய பெரிய லெவலில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அப்டேட் எதனால் வருது அப்படின்றா, நம்ம பழைய இதுலேருந்து கொஞ்சம் அப்கிரேட் வேணும். இந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன், அது இல்லாமல் உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணுறது என்னவாக இருக்குன்னா, பக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த இதில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஓஎஸ் இப்போ நானாக ஒரு ஓஎஸ் போட்டாலும் சரி, இல்லை கடையில் கொடுத்து ஓஎஸ் போட்டாலும் சரி, ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் நெட்டு, ஸோ இப்போ என்னோட நெட்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதிகப்படியாக நெட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம பாஸ் பண்ண போகிறது அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ முதல்ல லேப்டாப்குள்ளே போயிடுங்க. ஸோ லேப்டாப்பில் போயிட்டு இதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஓடி இருக்க எல்லாரும் ஓடி இருக்க எல்லாரும் ஓடி போயிருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேப்டாப்குள்ளே வந்துச்சு. ஸோ லேப்டாப்புக்குள்ளே வந்தோடனையும் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ரெஃப்ரெஷ் அப்படின்றத பண்ணி விட்ருங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ அந்த சர்ச் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துக்கு போங்க. ஸோ போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சிஸ்டம் அப்டேட், அதாவது செக் ஃபார் அப்டேட், சிஸ்டம் அப்டேட் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ போனீங்க அப்படின்னா இது மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அம்புக்குறி மாதிரி சுற்றி அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணால் செட்டிங்ஸ்குள்ளே போகும். நம்ம கண்ட்ரோல் பண்ண வழியாகவும் போகலாம். பட் இது வந்து ஈஸியான மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் நீங்கள் இது வரைக்கும் இன்னும் பண்ணல இந்த மாதிரி தான் காமிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி காமிக்கும். பட் எனக்கு இப்படி காமிக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே வாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், கீழே போங்க. பாஸ் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பாஸ் அப்டேட்டை நீங்கள் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட அப்டேட்ஸ் அப்பெல்லாம் இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சிடும். ஸோ இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பாஸ் பண்ணிட்டு திரும்பி ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா 30 நாள் கழிச்சு தான் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஆப்ஷன் எனேபிள் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இதில். அதனால் நீங்கள் ஒரு தடவை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த தடவை உங்கள்கிட்ட நெட் இருக்குது, இல்லை நான் அப்டேட்டே பண்ண போகிறது கிடையாது ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஆஃப்லேயே வச்சுருங்க. இல்லை ப்ரோ நீங்கள் நெட்டு கிடச்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஆனில் கொடுத்துடுங்க. பட் ஆன் பண்ணிட்டீங்க, அப்போ ஆஃபில் பண்ணிட்டு ஸோ இதை பாஸ் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க 30 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐகான் பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்றது மாதிரி வந்துடும். ஸோ இப்படி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஃபோனை, அதாவது உங்கள் லேப்டாப் வந்து திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சில பேருக்கு பண்ணாமே ஒர்க் ஆகும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ கொஞ்சம் ரூட்டரை போய் ஹாட்ஸ்பாட்டில் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல், அதாவது டாஸ்க் மேனேஜர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா இப்போ தான் இது ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஓஎஸ் போட்ட டிவைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போய் நம்ம நெட்வொர்க் கவரேஜ் அப்படின்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ நெட்வொர்க் எவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வெளியே போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஹாட்ஸ்பாட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஹாட்ஸ்பாட் ஓகே, ஹாட்ஸ்பாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, pubg 3 வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு இப்போ டீட்டெயில்ஸ் போவோம். ஸோ இதில் போய்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கவரேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும் அல்லவா? ஸோ அதனால் நெட்வொர்க் கவரேஜ் போயிட்டோம். ஸோ இப்போ ஒய்ஃபைல இன்றைக்கி எவ்வளோ நெட்டு, பழைய நெட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்கு, இப்போ எவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளால் டேரெக்டாக பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ ஒரு சிம்பிளிஸ்டிக்கான மெத்தட் தான். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா 40 kbps, அதாவது 50 kbps கீழே அல்லது 100 kbps கீழே போனால் அது வந்து நார்மலான நம்ம ப்ரௌசிங்கான நெட்வொர்க்கு. ஸோ அதே மாதிரி தான் இது போயிட்டுருக்கு. ஸோ இது பொறுத்த வரைக்கும் 100 mbps கீழே உங்களுக்கு வருதா, அப்படி kbps கீழே வருதான்றதை பாருங்கள். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டான மெத்தடில் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்படி பண்ணல அப்படின்னா கரெக்டான மெத்தடில் நீங்கள் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னொரு தடவை கூட இதை பற்றி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறவே வேணாம். ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படி கரெக்டாக வந்துடும். ஓகேவா?
முக்கியமான விஷயம். ஸோ அப்டேட் டிரைவர்ஸில் போய் பார்த்தா கூட நம்மளுக்கு இந்த இது வரைக்கும் நான் அப்டேட் பண்ண டிரைவர்ஸ் மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ உதாரணம் கிராபிக்ஸ் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கும். மற்றபடி நீங்கள் எந்த டிவைஸும் தனியாக போய் அப்டேட் பண்ண வேணாம். இதில் நீங்கள் இதை பாஸ் பண்ண உடனே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டோ டிஃபெண்டர் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதையும் நான் வச்சுக்கணும். விண்டோ டிஃபெண்டர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு ஆன்டிவைரஸ் போடுறது நல்லது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணோம்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் தனிப்பட்ட இஷ்டம் தான். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கும். ஒருவேளை எனக்கு இந்த இதில் நான் பார்த்தா 30 days ட்ரையல் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இது பார்ட் 2 வீடியோ போகிறேன். அதில் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டுடியோவில் முடிக்கலாம். வாங்க ஸ்டுடியோ போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் டவுன்லோட பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வைக்கிறது இல்லை பாஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்காக நான் பார்ட் 2 வீடியோ செய்கிறேன் ஓகேவா. ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறது உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்கள். ஆல்ல செட் பண்ணால் அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும். வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டே டியூன் ஜஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய். I played it innocent, a feel of discontent. I finally